உலக வல்லரசான அமெரிக்கா வந்து அடிக்குது, இஸ்ரேலும் அடிக்குது. ஆனால் வந்து ஈரான் வந்து இன்ன வரையும் தாக்கு பிடிச்சு இன்னும் வந்து போரில் ஈரான் நிற்குது. இந்தியாவுடைய பலமா என்ன இருக்கு? அமெரிக்கா வந்து எப்பவுமே பார்த்தீங்கன்னா எல்லா போர்லையுமே வென்றிருக்க மாட்டாங்க. அவர்களால் வெல்ல முடியாத போரை வந்து ஒரு கௌரவமான எப்படி நம்ம வெளியேறிடலாம் அந்த போர்ல இருந்து அப்படிங்கிற மாதிரியான ஒரு சிந்தனை வந்து அவர்களிடம் எப்பவுமே இருக்கும். இந்த இடத்துல அவரை வந்து ஏதோ ஒரு விஷயம் தடுக்குது. அது அவருடைய ஈகோவா இல்ல எந்த விஷயத்துல வந்து அவர் வந்து ஈரானை இன்னும் வந்து ஒரு தனக்கு கட்டுப்படாத ஒரு நாடா பாக்குறாருங்கிறது நமக்கு இன்னும் தெளிவா தெரிய மாட்டேங்குது. இந்த போர் வந்து அமெரிக்காவாக நடக்கிறதா இஸ்ரேலுக்காக நடக்கிறதா? இந்த போர் நடக்கிறதால யார் அதிகமாக பயன்படுத்தியிருக்கிறாரு? அவர் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு வாரத்திற்கு ஒரு முறையாவது அமெரிக்காவில் இருப்பார். இவர்களிடம் கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னா, நீங்க போரை வென்றுட்டீங்கன்னு சொன்னீங்க. ஈரானுடைய ராணுவம் வந்து பல வருடங்களுக்கு வந்து திருப்பி தலை தூக்காத அளவுக்கு நீங்கள் அவர்களை தாக்கி இருக்கிறீர்கள் சொல்லியிருக்கீங்க. அப்புறம் எப்படி இந்த போர் வந்து இன்னும் நடந்துட்டு இருக்கு தொடர்ந்து? அவருடைய பாப்புலாரிட்டி இப்ப கம்மியாகிறதுக்கு ஒரே ஒரு காரணம் என்னன்னா, ஈரான் இன்னும் தோற்கடிக்க முடியவில்லை. சமையல் எண்ணெய் மற்றும் உணவுப் பொருள் ஏற்றுமதியில் 20 ஆண்டு கால அனுபவம் பெற்ற ஸ்டார் எக்ஸ்போர்ட் ஹவுஸ் கயல் ஆக்ரோ ஃபுட்ஸ். இடநேயர்களுக்கு வணக்கம். பன்னாட்டு உறவுகள் வல்லுநர் பேராசிரியர் திரு குரு அவர்களுடன் ஒரு சிறப்பு நேர்காணல். வணக்கம் சார். மேற்காசியாவில் போர் தொடர்ந்து தீவிரமாக நடந்துட்டு இருக்கு. கடந்த 13 நாட்களாக தொடர்ந்து இரவு நேர தாக்குதலை வந்து அமெரிக்கா ஈரான் மீது நிகழ்த்திட்டு இருக்கு. ஈரானும் பதிலடி கொடுத்துட்டு இருக்கு. அவங்க இந்த குவைத், பஹ்ரைன், ஜோர்டான் அந்த குறிப்பிட்ட சில நாடுகளில் வந்து அங்கே இருக்கக்கூடிய அமெரிக்க படைத்தளங்களை வந்து ஈரான் தாக்கிட்டு இருக்குது. இந்த நேரத்தில் இப்போ ஏமனில் இருக்கக்கூடிய ஹூதிஸ் அவங்க வந்து சவுதி அரேபியாவோட கப்பலை வந்து தாக்கியிருக்காங்க அப்படின்னு வருது. இந்த போர் நிலவரம் எப்படி இருக்குங்க? ஹூத்திஸுடைய ரோல்ங்கிறது வந்து என்னன்னு பார்த்தோம்னா, இவர்கள் வந்து ஈரானோடு நட்புடன் இருக்கக்கூடிய ஒரு குழு. அவங்க தான் வந்து யெமனுடைய ஒரு பெரும் பகுதியை வந்து இப்போ தங்களுடைய வசம் வச்சிருக்காங்க. அவர்கள் வந்து ஒரு 12 ஆண்டுகளுக்கு முன்னாடி 2012 இருந்தே பார்த்தீங்கன்னா, சவுதி அரேபியா கூட ஒரு போர்ல ஈடுபட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம அவர்களும் வந்து ஈரானை போலவே ஒரு ஸ்ட்ராட்டஜிக் சோக் பாயிண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான நீர் வழித்தடத்திற்கு அதனுடைய தலையில தான் அவங்க இருக்காங்க. பாபெல் மண்டப் ஸ்ட்ரெயிட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஹார்முஸ் நீரிணை போலவே அதுவும் வந்து சுயஸ் கெனால் செல்லக்கூடிய எல்லா கப்பல்களும் வர்த்தகமும் வந்து இந்த பாபெல் மண்டப் ஸ்ட்ரெயிட் வழியாக தான் போகிறத நம்ம பார்க்க முடியுது. ஸோ அவர்கள் இருக்கக்கூடிய அந்த லொக்கேஷனுங்கிறது ரொம்ப ஒரு கிரிட்டிக்கலான லொக்கேஷனாக இருக்குது. அது ரொம்ப முக்கியமான விஷயம். அதே நேரத்தில் வந்து ஈரான் வந்து ஹூத்திஸை வந்து ஒரு ஒரு ட்ரம்ப் கார்டு மாதிரி தான் போருடைய ஆரம்பத்தில் இருந்தே வைத்திருக்கிறார்கள்ங்கிற ஒரு பரவலான கருத்தும் இருக்கிறது. அது எதனாலன்னா இவர்களுடைய இந்த ஹார்முஸ் நீரிணை ஸ்ட்ராட்டஜி வந்து தோல்வி அடைந்தாலோ அல்லது ஈரானுக்கு ஏதாவது ஒரு வகையில் பின்னடைவு வந்தாலோ ஹூத்திஸ் மூலமாக அந்த பாபெல் மண்டப் ஸ்ட்ரெயிட்டையும் வந்து க்ளோஸ் பண்ணி அதன் மூலம் நடக்கக்கூடிய போக்குவரத்தை வந்து நிறுத்துது அப்படிங்கிறது வந்து ஒரு ஈரானுடைய ஸ்ட்ராட்டஜின்னு சொல்கிறாங்க. அதே நேரத்தில் வந்து சவுதி அரேபியா என்ன செஞ்சுட்டு இருக்காங்கன்னா, அவர்களுக்கு வந்து பெரும்பாலான அவர்களுடைய எண்ணெய் வளம் வந்து இந்த ஹார்முஸ் நீரிணை வழியாக செல்லக்கூடிய கடற்பகுதியில் தான் அவங்களுக்கு இருக்கிறது. இப்போ ஹார்முஸ் நீரிணை வந்து முழுவதுமாக போரினால் பாதிக்கப்பட்டிருக்கிறதுனால ஈஸ்ட் வெஸ்ட் பைப்லைன் அப்படின்னு சொல்லி ஒரு பைப்லைன் இருக்கு. இந்த ஹார்முஸ் நீரிணை பகுதியிலிருந்து அவர்களுடைய மேற்கு கடற்கரை பகுதி ரெட் சீயை ஒட்டி இருக்கக்கூடிய மேற்கு கடற்கரை பகுதியில் யான்பு அப்படிங்கிற ஒரு துறைமுகத்திற்கு இது கச்சா எண்ணெயை கொண்டு வந்து அங்கிருந்து மற்ற நாடுகளுக்கு வந்து ஏற்றுமதி செஞ்சுட்டு இருக்காங்க. இப்போ அதை வந்து ஏற்றுமதி செய்வதற்கு இந்த பாபெல் மண்டப் ஸ்ட்ரெயிட் முக்கியமான ஒரு வழித்தடமா இருக்கிறது. அதை வந்து ஹவுத்திஸ் வந்து ஏதோ ஒரு இடத்தில் வந்து மூட முற்பட்டால் அது வந்து நிச்சயமாக இன்னும் வந்து கச்சா எண்ணெய் விலையை உயர்த்தக்கூடிய அபாயம் இருக்கிறது. உலக பொருளாதாரத்திற்கும் அதனால் ஒரு பாதிப்பு ஏற்படக்கூடிய அபாயம் இருக்கிறது. இப்போ இதுக்கு இப்போ சவுதி அரேபியாவோட இந்த கப்பல்களே திடீர்னு இப்போ ஹூதிஸ் தாக்குனாங்க. ஏன்னா இங்கே ஈரானில் தான் தாக்குதல் நடந்துட்டு இருக்கு, இவங்க பதிலடி கொடுக்குறாங்க. ஹூதிஸ் இப்போ திடீர்னு தாக்க வேண்டிய நோக்கம் என்ன? ஈரானுடைய முக்கியமான தாக்குதலுக்கு ஆளாகக்கூடிய வளைகுடா நாடுகள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா அமெரிக்காவோடு கைகோர்த்துள்ள ஒரு வகையான நட்பு நாடுகள்.
இவர்களை வந்து தாக்குவது தான் ஈரானுடைய முக்கியமான ஒரு ஸ்ட்ராட்டஜியா இருக்கிறது இந்த போருடைய ஆரம்பத்திலிருந்து பார்த்தோம்னா. ஏன்னா, இவர்கள் தான் ஒரு ராணுவ தளவாடங்கள் தருகிறார்கள் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு தான் ஈரான் தொடர்ந்து வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய குற்றச்சாட்டு அமெரிக்கா மீது. அமெரிக்காவை அவர்களால் நேரடியாக எந்த இடத்துலயுமே தாக்க முடியாதுங்கிறது ஒரு நிதர்சனமான உண்மை. அதற்கான கேப்பபிலிட்டியும் ஈரானிடம் இல்லை அப்படிங்கிறது ஒரு விஷயமா இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது இந்த நாடுகளை தாக்குவது, ஹார்முஸ் நீரிணையை வந்து முழுவதுமாக மூடுவது, இந்த இந்த விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா, அவர்களை வந்து பொருளாதார ரீதியாக எப்படி அவர்களை வந்து தன்னுடைய வழிக்கு கொண்டு வர்றது அப்படிங்கிறது தான் ஈரானுடைய ஒரு ஸ்ட்ராட்டஜியா இருக்கிறது. ஆரம்பத்திலிருந்து நம்ம பார்த்தோம்னா. இப்ப அதற்கு வந்து மாற்றாகத்தான் வந்து இந்த மாரியான ஒரு விஷயத்த வந்து சவுதி அரேபியா கடந்த 3 மாதங்களாக செய்றாங்க. இந்த போருடைய பேச்சுவார்த்தை நடந்து, அந்த சீஸ்ஃபயர் நடந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த காலகட்டத்தில வந்து அவங்க என்ன பண்றாங்கன்னா, ஹார்முஸ் நீரிணை வந்து மூடியிருந்தாலும் கூட, தங்களுடைய எண்ணெயை வந்து எப்படி பிற நாடுகளுக்கு வந்து வேற ஆல்டர்னேட் ரூட்ஸ் மூலமாக ஏற்றுமதி செய்யலாங்கிற ஒரு விஷயத்த முன்னெடுத்து தான் அவங்க வந்து இந்த ஒரு பைப்லைன் மூலமாக கொண்டு வர்றாங்க. இப்படி பண்ணும் பொழுது இவர்களுக்கு தொடர்ந்து தங்களுடைய எண்ணெயின் மூலமாக வரக்கூடிய ஃபாரின் எக்ஸ்சேஞ்சுங்கிறது வந்துட்டே இருக்கிறது. அதே நேரத்தில வந்து அமெரிக்காவிற்கு அவர்கள் கொடுக்கக்கூடிய சப்போர்ட்டுங்கிறது வந்து எந்த இடத்துலயும் மாற்றத்திற்குள்ளாகிறது இல்ல அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்கிறதுனால, ஈரான் வந்து என்ன பண்றாங்கன்னா, ஹவுதீஸ் மூலமாக இப்பொழுது இந்த போர் வந்து இன்னும் மேலும் தீவிரமடையக்கூடிய ஒரு சூழல் இருக்கும்போது, இன்னும் அவர்களுக்கு வந்து இப்ப அதிகமான அழுத்தம் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து இந்த ஒரு முன்னெடுப்பு வந்து ஹவுதீஸ் மூலமாக செய்றாங்க அப்படின்னு தான் பேசுறேன். இல்ல, இந்த சூழல்ல இப்ப அமெரிக்கால என்ன நடக்குது அப்படின்றத பார்க்க வேண்டியிருக்கு. அங்க தொடர்ந்து இந்த போருக்கான எதிர்ப்பு வந்து மக்கள்ட்ட இருந்திருக்கு, எதிர்க்கட்சிகள்ட்ட இருந்திருக்கு. ஆளுங்கட்சியான குடியரசுக் கட்சியிலே ஒரு தரப்புல வந்து அதை எதிர்த்துட்டு தான் இருக்காங்க. இப்போ அமெரிக்க நாடாளுமன்றத்துல அந்த காங்கிரஸ்ல வந்து ஒரு தீர்மானம், வார் பவர்ஸ் ரெசல்யூஷன் கொண்டு வந்தாங்க. போர்ல வந்து அதிபர் ட்ரம்ப் தான் தீவிரமா இருக்காரு. அவருக்கான அந்த அதிகாரத்தை வந்து கட்டுப்படுத்துறதுக்கான அந்த தீர்மானம் கொண்டு வந்தாங்க. அந்த தீர்மானத்தை அதுக்கு ஆதரவா குடியரசுக் கட்சியை சேர்ந்த சில உறுப்பினர்களுமே ஆதரவா வாக்களிச்சாங்க. ஆனால் அது நிறைவேறல. இப்ப அமெரிக்க காங்கிரஸ வந்து நம்ம எடுத்துட்டோம்னா, நீங்க சொல்றதைப் போல நிச்சயமாக வந்து நம்மளுடைய நாடாளுமன்றத்தை விட அமெரிக்கன் காங்கிரஸ்க்கு வந்து சில அதிகாரங்கள் அதிகமாகவே இருக்கிறது. அவர்களுடைய அரசியலமைப்பு சட்டத்தின்படி பார்த்தோம்னா. அப்படி இருந்தாலுமே கூட, அமெரிக்க காங்கிரஸ்க்கு வந்து சில போர் சம்பந்தமான அதிகாரங்கள் இருக்கிறது. அதேபோல அதிபருக்கும் சில அதிகாரங்கள் இருக்கிறது. அதிபரால் வந்து ஒரு போர் பதற்ற சூழல், ஒரு எமர்ஜென்சி அப்படிங்கிற சிச்சுவேஷன்ல வந்து ஒரு அதிபரால் வந்து தன்னிச்சையாக செயல்படக்கூடிய அதிகாரம்ங்கிறது வந்து அமெரிக்க அதிபருக்கு பொதுவாவே அவர்களுடைய அரசியலமைப்பு சட்டம் குடுக்கிறது. காங்கிரஸ்க்கு முக்கியமா பார்த்தீங்கன்னா, என்ன ரோல் அப்டின்னா, ஒரு ஒரு போர் நடக்குது அப்டின்னா, அத திருப்பி வந்து அந்த அதிபர் வந்து காங்கிரஸிடம் எடுத்து கொண்டு வந்து அதற்கான ஃபண்டிங், அதற்கான நிதியை பெருக்குவது வந்து காங்கிரஸிடம் இருக்கிறது. அதற்கான நிதியை பெறக்கூடிய காரணத்த வந்து அதிபர் அ கொண்டு வர்றார் அப்படிங்கிற பட்சத்தில் வந்து, காங்கிரஸ் வந்து கொடுக்கக்கூடிய இடத்திற்கு தான் காங்கிரஸ் நகரும். அதனால வந்து அதிபருக்கு வந்து இந்த இடத்துல ஒரு ஸ்லைட் எட்ஜ் இருக்கிறத தான் நம்ம என்னைக்குமே பார்க்க முடியுது. பிரசிடென்ட்னால வந்து அவரு இந்த போர தொடங்கும் பொழுது வந்து வழக்கமாக அமெரிக்காவுல இருக்கக்கூடிய ஒரு கன்வென்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, காங்கிரஸ்ல ஒரு போர தொடுக்குறோங்கிறத பத்தி அதிபர் அல்லது வெள்ளை மாளிகை வந்து ஒரு அவர்களுடைய இன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் எடுப்பாங்க. அவர்களுடைய கன்சென்ட் தேவையில்ல. பட் ஆனா அவங்கட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் ஒரு போர ஆரம்பிப்பாங்க. இந்த முறை ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அந்த அந்த இன்ஃபர்மேஷன கூட வந்து அவங்க காங்கிரஸுக்கு பாஸ் பண்ணல. அதுதான் இந்த 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 ஈரான் போர் வந்து பிப்ரவரியில ஆரம்பிச்ச ஈரான் போர்ல ஒரு முக்கியமான விஷயம் அதுதான். ஸோ இவர் வந்து எப்படி வந்து ஒரு அதிகார குவியலின் ஒரு சிம்பலா மாறிட்டு வர்றாருங்கிறதும் வந்து அமெரிக்க அரசியல்ல ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது. அதே மாரி இப்போ அவர் வந்து இன்னுமே இந்த போரை தொடர்ந்து நடத்தக்கூடிய ஒரு காரணி என்னவா இருக்குன்னா, அவர் வந்து போர ஆரம்பித்தாரு. ஆரம்பிச்சு அந்த போரினால் வந்து அமெரிக்க உள்நாட்டு பொருளாதாரம் வந்து பெருமளவுல அவர்களுக்கு எரிவாயு, எண்ணெய் விலையேற்றம் ஏற்பட்டதால வந்து ஒரு பெரும் எதிர்ப்பு ஒண்ணு மக்களிடம் இருக்கிறது. அது இருந்தாலுமே கூட அதனால தான் இவர் வந்து ஒரு இடத்துல அமைதி பேச்சுவார்த்தைன்னு ஒரு இடத்துக்கு போறாரு. இந்த போரை வந்து தனக்கு சாதகமாக எப்படி முடித்துக் கொள்ளலாம். அமெரிக்கா வந்து எப்பவுமே பார்த்தீங்கன்னா, பனிப்போர் காலத்துல இருந்தே பார்த்தீங்கன்னா, எல்லா போர்லயுமே வென்றிருக்க மாட்டாங்க. அவர்களால் வெல்ல முடியாத போர வந்து எப்படி வந்து ஒரு ஹானரபிள் எக்ஸிட்,
ஒரு கௌரவமான எப்படி நம்ம வெளியேறிடலாம் அந்த போர்ல இருந்து அப்படிங்கிற மாதிரியான ஒரு சிந்தனை வந்து அவர்களிடம் எப்பவுமே இருக்கும். வியட்நாம்ல பாத்தீங்கன்னா அதான் நடந்தது. அவரு ஹவுதீஸ் கூட ஆ, நடந்த ஒரு போர்லயுமே பாத்தீங்கன்னா ஆ. ஒரு கட்டத்துல ஹவுதீஸ் வந்து அவர் அமெரிக்காவுடைய இந்த போர் கப்பல்களை வந்து குறி வச்சு தாக்குறாங்க. ம், ம். அவர் வந்து ஒரு இடத்துல சரி வேண்டாம் இது நமக்கு வந்து ஒரு ரொம்ப காஸ்ட்லியான ஒரு வாரா மாறிடும் அப்படின்னு சொல்லி அவர் வந்துடுறாரு வெளியில. ம், ம், ஆனா இந்த இடத்துல அவரை வந்து ஏதோ ஒரு விஷயம் தடுக்குது. அது ம். அவருடைய ஈகோவா இல்ல எந்த விஷயத்துல வந்து அவர் வந்து ஈரான இன்னும் வந்து ஒரு தனக்கு கட்டுப்படாத ஒரு நாடா பார்க்குறாருங்கிறது நமக்கு இன்னும் தெளிவா தெரிய மாட்டேங்குது. ஆனா இது போர் தொடர்றதுனால, இப்ப அமெரிக்காவுக்கு தான் மிகப்பெரிய பாதிப்பா இருக்கு. குறிப்பா பொருளாதார ரீதியா. அமெரிக்க பொருளாதாரம் பற்றி எரிகிறது அப்படின்லாம் குறிப்பிடுறாங்க. அந்த போர் தொடர்பாக சொல்லும்போது, பொருளாதார நிபுணர்கள்லாம். அ இதுவரைக்கும் ஈரானுக்கு எதிரான போர்ல வந்து $37.5 பில்லியன் வந்து அமெரிக்காவுக்கு செலவாயிருக்கு அப்படிங்கிறாங்க. 3 புள்ளி நம்ம ரூபாய்லாம் 3.7 லட்சம் கோடி அவ்வளோ செலவாயிருக்கு. அ இந்த சூழல்ல எப்படி வந்து காங்கிரஸ் தான், நாடாளுமன்றம் தான் அப்ரூவல் குடுக்கணும் அப்படின்னா, எப்படி அவரு தொடர்றாரு? இவருக்கு அதிகாரம் வேணா இருக்கலாம். போர் தொடர்றதுக்கு அவரு சுயமா முடிவெடுத்து பண்ணலாம். ஆனா அதுக்கான நிதி வேணும்ல. அது எப்படி நடக்குது அது? இப்ப அந்த நீங்க சரியா குறிப்பிட்ட மாரி அந்த நிதிக்கான ஒரு பேச்சுவார்த்தை தான் இப்ப காங்கிரஸ்ல இன்னும் நடந்துட்டு இருக்கு. ம். அந்த வார் பவர்ஸ் ரெசல்யூஷனுமே பார்த்தீங்கன்னா, ஹவுஸ் ஆஃப் ரெப்ரசன்டேட்டிவ்ல பாஸ் ஆயிருக்கு. ஆனா செனட்ல வந்து தோல்வி அடைந்து விட்டது. ம். ம். அதனால வந்து ஒரு இழுபறியான சூழ்நிலை தான் காங்கிரஸிலும் இருக்கிறது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த முறை ட்ரம்ப் அவர்கள் வந்து அதிபர் ஆகும் பொழுது, அவருக்கு முக்கியமா நடந்த ஒரு எந்த ஒரு அதிபருக்குமே இல்லாத ஒரு சாதகமான விஷயம் என்ன நடந்ததுன்னா, ட்ரைஃபெக்டான்னு சொல்லுவாங்க அமெரிக்காவுடைய அரசியல்ல. அதாவது ஒரு அதிபர் அ மெஜாரிட்டியோட ஜெயிக்கிறாரு. காங்கிரஸ்ல அதிபருடைய கட்சி வந்து ஒரு பெரும்பான்மையை வச்சிருக்காங்க. செனட்லயும் சரி, ஹவுஸ் ஆஃப் ரெப்ரசன்டேட்டிவ்லயும் சரி. அதேபோல அவர்களுடைய 3வது ஆமாக இருக்கக்கூடிய அமெரிக்க உச்சநீதிமன்றம். அதுல வந்து இருக்கக்கூடிய நீதிபதிகள்ல வந்து அதிபர் தான் நியமனம் செய்வார் ஒரு இடத்துல. அந்த நியமிக்கிற அந்த நியமனத்திலயுமே பார்த்தீங்கன்னா, குடியரசுக் கட்சியினுடைய நாமினீஸ் அவங்க தான் வந்து மெஜாரிட்டி இருக்காங்க சுப்ரீம் கோர்ட்ல. ம். இது இது அதாவது 3 கவர்மெண்ட்டுடைய 3 ஆர்ம்லயுமே வந்து இவருடைய கை ஓங்கி இருக்கிறது வந்து இது இவருடைய அ பிரசிடென்ட் டெர்ம் வந்து பிரசிடென்ட்ஷிப் டெர்ம் ஆரம்பிச்சதுலருந்து நம்மளால பார்க்க முடியுது. அதன் மூலமா தான் அவர் வந்து அந்த டாரிஃப் சம்பந்தமான சில விஷயங்களை ம். எல்லாம் ரொம்ப தீவிரமாக முன்னெடுக்கிறார். அதே தீவிரத்தோட தான் இந்த ஈரான் போரையும் கொண்டு வர்றாரு. ஆனா என்ன நடக்குதுன்னா, நீங்க குறிப்பிட்டது போலவே குடியரசுக் கட்சிக்குள்ளேயே வந்து இது ஒரு வகையான ஒரு சலனத்தை ஏற்படுத்துது. ம். 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 ஏன்னா இவரு இவரு வந்து தேர்தலுக்கு முன்பு பிரச்சாரம் செய்யும் பொழுதே பார்த்தீங்கன்னா, போருக்கு எதிரான ஒரு அதிபராகத்தான் தன்னை வந்து முன்னிறுத்துகிறார். ம். 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 அமெரிக்காவை வந்து மத்த முந்தைய அதிபர்களைப் போல அ ஃபாரெவர் வார்ஸ் அதாவது ஒரு முடிவே இல்லாத போர்ல கொண்டு போய் நான் தள்ள மாட்டேன். அப்படிங்கிற வாக்குறுதிய குடுத்து தான் அவரு வந்து வர்றாரு. அவர வந்து குறிப்பாக வந்து பேக் பண்ணிட்டு இருக்கக்கூடிய மாகா என்னும் சொல்லக்கூடிய இந்த மேக் அமெரிக்கா கிரேட் அகைன் ம். இந்த மூவ்மெண்ட்டுமே பார்த்தீங்கன்னா, இவர்கள் வந்து குடியரசுக் கட்சிக்குள்ளேயே ஒரு ட்ரம்ப் ஆதரவை கொண்ட ஒரு ஒரு குழுவா இருக்காங்க. அவர்களுமே வந்து நெறைய பேர் வந்து அவர்களுடைய ஆதரவாளர்கள்ல நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரம்ப் அதிபருக்கு எதிராக வந்து அவர்கள் முக்கியமாக இந்த நிலைப்பாட்டை எடுக்கறதுக்கு ஒரு காரணம் என்னன்னா, ம். இது வந்து அமெரிக்காவுடைய போரா? இஸ்ரேலுடைய போரா? அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து அ. ரொம்ப மேலோங்கி இருக்கிறது. ஆ. அதுவும் இந்த ஓ! குறிப்பா இந்த இப்ப அந்த விவாதம் இருக்குதா? அந்த வாதம் ஓ! இருக்கிறது. அந்த ம். வாதம் இன்னைக்கு வரைக்குமே இருக்கிறது. ம். அ ஏன்னா இந்த போர் ஒரு 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 அந்த 40 நாள் போர் வந்து முடிஞ்சு அந்த சீஸ்ஃபயர் வரும்பொழுது பார்த்தீங்கன்னா, ம். இந்த மாகா மூவ்மெண்ட்ல குடியரசுக் கட்சியில இருக்கிற மத்த முக்கியமான ஆளுமைகள் எல்லாருமே நெறைய பேர் கேட்கறாங்க. ம். இவர வந்து ரொம்ப தீவிரமா சப்போர்ட் பண்ணிட்டு இருந்த ஃபாக்ஸ் நியூஸ்ல இருந்த டக்கர் கால்சன் அவரு கூட கேட்கறாரு. ம். இந்த போர் வந்து அமெரிக்காவாக நடக்கிறதா? இஸ்ரேலுக்காக நடக்கிறதா? இந்த போர் நடக்கிறதால யார் அதிகமாக பெறுகிறார்கள்? அ அமெரிக்க பொருளாதாரம் என்பது ஒரு பக்கம் இருந்தாலுமே கூட, இந்த போரினுடைய பலன் யாருக்கு கிடைக்குது? ம். அப்படிங்கிற மாரியான ஒரு சில கேள்விகள்லாம் வந்து அதுல அமெரிக்கால அந்த உளவுத்துறை அமைப்புல ஒரு முக்கியமான ஒரு பிரிவுல வந்து ஜோ கென்ட்ன்னு ஒருத்தர் ரிசைன் பண்ணாரு. அந்த போர் ஆரம்பிச்சு ஒரு ஒரு நேஷனல் சில செக்யூரிட்டி நாட்கள்ல. கவுன்சில்ல இருந்தவரு. ஆமா. அப்ப அவரு அதான் சொல்றாரு. அவர் ரொம்ப ஸ்ட்ராங்கா சொன்னாரு. இது வந்து இஸ்ரேல் தான் உங்கள இழுத்து விட்டுருக்கு வார்க்குள்ள. இஸ்ரேல் சொன்னதுனால தான் அதிபர் வந்து இந்த போர்ல இறங்குனாரு. அப்படின்னு சொல்லி வெளிப்படையா அது இருந்தது. ஆனா இப்பயும் அந்த விவாதங்கள் போயிட்டு இருக்கு. அந்த ஒரு வாதம் இருந்துட்டே தான் இருக்கு. இப்ப ஆஹா. இன்ஃபாக்ட் வந்து இந்த சீஸ் ஃபயர் வந்து பிரேக் டவுன் ஆனதுக்கான முக்கியமான காரணமாக ஈரான் சொல்றது என்னன்னா, ம். ம்.
அமெரிக்கா வந்து லெபனானில் வந்து இஸ்ரேலினுடைய தாக்குதல் வந்து குறைச்சிக்க நாங்க வலியுறுத்துவோம், அதை நிறுத்துவோங்கிற ஒரு விஷயத்த வந்து சொன்னதாக ஈரான் சொல்கிறார்கள். அந்த மெமராண்டம்ல வந்து அப்படி ஒரு விஷயத்தை கொண்டு வந்திருக்கணும். ஆனா இஸ்ரேல் வந்து தொடர்ந்து பார்த்தீங்கன்னா லெபனானில் தன்னுடைய தாக்குதலை எந்த இடத்துலையுமே குறைக்கவே இல்லை. இதை வந்து ஈரானுமே வந்து ஒரு இடத்துல சுட்டி காட்டுறாங்க. அப்ப இப்படி இருக்கும் பொழுது வந்து இஸ்ரேலினுடைய பங்கு என்ன இந்த போர்ல அப்படிங்கிறது வந்து இன்னமுமே ஒரு ஒரு அதிகமாக ஆராயப்படாத ஒரு விஷயமாகத்தான் ஆனா இது இடையில அதிபர் ட்ரம்ப் நம்ம நெத்தன்யாவுக்கு தொலைபேசியில கூப்பிட்டு ரொம்ப கடுமையா பேசின ஒரு சம்பவம்லாம் நடந்தது இல்ல. அதுக்கு பிறகு வந்து லெபனான் மேல தாக்குதல் தொடருது. அது இஸ்ரேலுடைய ரோல்ங்கிறது பார்த்தோம்னா வரலாற்று ரீதியாகவே அமெரிக்காவிற்கு மேற்காசியாவில் அல்லது மத்திய கிழக்கு நாடுகளில் வந்து ஒரு முக்கியமான ஒரு நட்பு நாடாக இருப்பது இஸ்ரேல் தான். அந்த ஒரு ஸ்பெஷல் ரிலேஷன்ஷிப்புக்கு வெளியில வந்து அமெரிக்காவால் இயங்கக்கூடிய ஒரு கட்டமைப்பை இன்னும் அமெரிக்காவில் இல்லைன்னு தான் சொல்லணும். அதாவது இஸ்ரேலுக்கு ஆதரவான பல குழுக்கள் வந்து அங்க லாபியிங் குரூப்ஸ் வந்து நிறைய இருக்கிறாரு அமெரிக்காவில் இருக்காங்க. அதே மாதிரி வந்து நெத்தன்யாகும் வந்து அவர் பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு வாரத்திற்கு ஒரு முறையாவது அமெரிக்காவில் இருப்பார். அந்த எந்த அளவுக்கு வந்து அமெரிக்காவுடைய உள்நாட்டு அரசியலுக்குள்ள அவர்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ் அல்லது ஆதிக்கம் இருக்குதுங்கிறது வந்து நம்மளால தொடர்ந்து பார்த்து கொண்டே இருக்க முடியுது. இதை வந்து அடிக்கடி நெத்தன்யாஹூ அமெரிக்கா வராருன்னு சொல்றீங்க. நியூயார்க்கோட மேயர் ஜோரம் மம்தானி அவர் நான் நெத்தன்யாஹூவை கைது பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். அது பெரிய ஒரு பரபரப்பாச்சு. அதெல்லாம் முடியாது, மேயருக்கு அந்த பவர்லாம் இல்லை அப்படின்லாம் சொன்னாங்க. சார் வழக்கமாக அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா இந்த போலீஸ் பவர்ஸ், காவல்துறையை வந்து வழிநடத்தக்கூடிய அதிகாரம் வந்து சிட்டி கவர்மெண்ட்ஸுக்கு இருக்குன்னு சொல்லுவாங்க. நம்ம ஊரில் எப்படி மாநில அரசுகளுக்கு இருக்கிறதோ அதே போல் அங்கே ஒரு ஒரு சிட்டி வந்து தான் போலீஸை வந்து நீங்கள் கவர்ன் பண்ணுறதை நம்ம பார்க்க முடியுது. அப்படி இருக்கும் பொழுது வந்து ஒரு கட்டத்தில் வந்து இவர் ஜோரான் மம்தானி என்ன சொல்கிறாருன்னா, அடிக்கடி வர்றாரு நெத்தன்யாஹூ அமெரிக்காவுக்கு. இவர் வந்து இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட் ஐசிசியினால் ஓப்பனாக டிக்ளேர் பண்ண ஒரு அரெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொன்ன ஒரு கன்விக்டாகத்தான் அவர் பார்க்கிறார் அதையே. ஆனால் இதில் ஒரு சிக்கல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்கா வந்து ஐசிசியோடைய ஒரு சிக்னட்டரி கிடையாது. இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட்டினுடைய இதுக்கு வந்து அவர்கள் அக்சீட் ஆகலை. அப்படி இருக்கும் பொழுது வந்து அமெரிக்க மண்ணில் வந்து அவரை கைது பண்ண முடியுங்கிறது வந்து ஒரு சட்ட ரீதியாக பார்க்கும்போது அது ஒரு கிரே ஜோனில் தான் இருக்குது. அதை வந்து பண்ண முடியாதுங்கிற ஒரு சிக்கல் தான் இருக்குது. ஏன்னா அதற்கான ஒரு சாங்ஷனை வந்து ஒரு சிட்டி கவர்மெண்ட்டோ ஒரு மாநிலமாக கொடுக்க முடியாது. அந்த இடத்துல ஃபெடரல் கவர்மெண்ட் அல்லது அவர்களுடைய தேசிய அரசு தான் கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறது. ஆனால் நெத்தன்யாவுக்கு எதிரான ஒரு அந்த ஒரு மனநிலைங்கிறது வந்து நிச்சயமாக அங்கே இருக்குதுங்கிறத வந்து இவர் பிரதிபலிக்கிறார். அதை வந்து சப்ஸ்டாண்டிவா பண்ண முடியலைனாலும் ஒரு சிம்பாலிக்கா அவரால் அதை வந்து கொண்டு வர முடியுது அப்படிங்கிறதா. ஏன்னா இது வந்து ஒரு ஒரு விவாதத்தை கிளப்பி இருக்கிறது அமெரிக்காவில் வந்து. ஓகே, அப்ப வந்து இப்படி ஒரு ஐசிசினால் வந்து இது பண்ண ஒரு வார் கிரிமினலை வந்து நம்மளால அரெஸ்ட் பண்ண முடியுமா முடியாதாங்கிறது தொடர்பான ஒரு விவாதத்தை வந்து கிளப்பி இருக்கிறது. அது வார் கிரிமினல்ல குறிப்பிடுறாங்களா அவரை நெத்தன்யாஹூ? அதாவது அங்க காசாவில் ஐசிசி குறிப்பிட்டதை போல நடந்த இனப்படுகொலைக்கு இவர் பொறுப்பு, நெத்தன்யாஹூவுடைய தலைமையில் தான் இது நடந்தது அப்படின்னு சொல்லும் பொழுது டிஃபேக்டோ அவரை வந்து ஒரு வார் கிரிமினல்னு சொல்லக்கூடிய இடத்துல தான். ஏன்னா இதே ஐசிசி தான் வந்து புட்டினையும் இதே இடத்துல தான் வச்சிருக்கிறாங்க. அதே இடத்துல தான் நெத்தன்யாஹூவையும் வந்து ஒரு போரை வந்து புரிந்ததற்கான முழு பொறுப்பையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நபராக வந்து பார்க்கிறார். இதுல இந்த பொருளாதாரத்தை பத்தி பேசணும். இப்போ வந்து அமெரிக்க பாதுகாப்புத்துறை அமைச்சர் பீட் ஹெக்ஸத் அவரு கேட்குறாரு, நிதி இது மாதிரி எங்கள் பாதுகாப்புத்துறைக்கு நிதி வேணும்னு கேட்குறாரு. அவர் $1.5 ட்ரில்லியன் தேவைன்னு சொல்லி மொத்தமாக கேட்குறாரு. அதில் ஈரான் போருக்கு மட்டுமே இன்னும் ஒரு $70 பில்லியன் கொடுங்க அப்படின்னு கேட்குறாரு. அனுமதி கொடுத்துருவாங்களா? இவ்வளோ கிடைக்குமா? இவ்வளோ நிதி வந்து கேட்பது என்பது அவர்களுடைய உரிமைங்கிறனால அவங்க கேட்குறாங்க. ஆனா இந்த போரினால் வந்து என்ன நன்மை விளைந்திருக்கிறது அப்படிங்கிறதா நான் காங்கிரஸ்ல இப்ப கடந்த 2-3 நாட்களா பாத்தீங்கன்னா அது கேள்வி எழுந்துட்டே இருக்கிறது. அவர்களுக்கு வழக்கமாக பாத்தீங்கன்னா ஒரு காங்கிரஸில் வந்து சில குழுக்கள் இருக்கும், காங்கிரஷனல் பாடிஸ் வந்து உள்ளுக்குள்ளேயே இருக்கும். நம்மளுடைய நாடாளுமன்றத்தில் இருக்கக்கூடிய இந்த பார்லிமெண்டரி செலக்ட் கமிட்டியை போன்ற சில குழுக்கள் வந்து அங்கே இருக்கிறார்கள். ஃபாரின் பாலிசி சம்பந்தமா, போர் தொடர்பு சம்பந்தமா, டிஃபென்ஸ் சம்பந்தமா, எல்லாம் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குழு போல அங்கேயும் ஒரு குழு இருக்கிறது. அந்த குழு வந்துட்டு தான் வந்து இவர்கள் வந்து தங்களுடைய கேஸ் எடுத்துட்டு போவாங்க. இந்த மாதிரி எங்களுக்கு வந்து ஒரு ஃபண்டிங் தேவைப்படுது. அந்த விவாதங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா
இவர்களிடம் கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னா, நீங்க போரை வென்றுட்டீங்கன்னு சொன்னீங்க. ம், ம், ம். 2 மாதமா நீங்க சொல்ற விஷயம் என்னன்னா, அதிபரே சொல்ற விஷயம் என்னன்னா, போரை நீங்க வென்றுட்டீங்க. அதுவும் வந்து ஹெக்ஸத் அவர்களே சொன்ன சில அ விஷயங்களையும் சுட்டிக்காட்டி அவங்க கேட்கறாங்க. நீங்க வந்து சொன்னது என்னன்னா, ஈரானுடைய ராணுவம் வந்து பல வருடங்களுக்கு வந்து திருப்பி தலை தூக்காத அளவுக்கு நீங்கள் அவர்களை தாக்கியிருக்கிறீர்கள்ன்னு சொல்லியிருக்கீங்க. அப்புறம் எப்படி இந்த போர் வந்து இன்னும் நடந்துட்டு இருக்கு தொடர்ந்து? ம். இந்த மாதிரியான கேள்விகள்லாம் தொடர்ந்து வந்துட்டே இருக்கிறது. அதற்கு இவர்களால் தெளிவாக பதில் சொல்ல முடியல. ம், ம். இவர்களால் வந்து நீங்க வந்து உண்மையாலே அங்க என்ன வகையான ஒரு வெற்றியை அடைந்தீர்கள்? அப்படிங்கிறதுக்கான ஒரு முழுமையான பதில் வந்து இவர்ட்டருந்தும் வரல. அதனால ம். அந்த விவாதம் என்பது இன்னும் தொடர்ந்து நடந்து கொண்டே தான் இருக்கிறது. ம். அவங்களுக்கு வந்து அந்த இது கிடைச்சு அவர்களால் இந்த போரை இன்னும் மேலே கொண்டு செல்ல முடியும். ஆனால், இந்த போர் எப்படி செல்லும்ங்கிறது வந்து இன்னும் ஒரு கேள்விக்குறியா தான் இருக்கிறது. ஏன்னா, ஈரான் வந்து எந்த இடத்துலயுமே இன்னும் அவர்களுடைய முழு தாக்குதல கொண்டு வரல. இந்த போர்ல வந்து அமெரிக்கா எஸ்கலேட் பண்ணா, இன்னும் ஈரானும் எஸ்கலேட் பண்ணலாம். ம், ம். அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்கிறது தான் பார்க்கலாம். இந்த போருக்கு முக்கியமா காரணமா இருந்தது நெதன்யாகு. நெதன்யாகு ரொம்ப ஆர்வமா எலக்ஷனை எதிர்பார்த்துட்டு இருக்காரு. ஏன்னா அவரு தேர்தல்ல அவர் பெரிய ஒரு எக்ஸ்பர்ட் அப்படின்லாம் சொல்றாங்க. அவர் அக்டோபர்ல வந்து தேர்தல் நடக்க போகுது. எதிர்க்கட்சிகள் வந்து ஒரு பெரிய வலிமையா இல்ல. எதிர்க்கட்சிகள் ஆக்டிவா இருந்தா கூட இந்த அளவுக்கு பெரிய வலிமையா இல்ல அப்படின்லாம் சொல்றாங்க. அந்த தேர்தல் சூழல் எப்படி இருக்குது? இது இது இவர் மேல வந்து பல ஊழல் குற்றச்சாட்டுகள் இருக்குது. பல போர் குற்றச்சாட்டுகள்லாம் இருக்குது. இத எப்படி ஃபேஸ் பண்றாரு? குறிப்பா நீங்க பார்த்தீங்கன்னா, இஸ்ரேலுடைய கை என்பது மேற்கு ஆசியாவில் கடந்த காலத்தில் இல்லாத அளவுக்கு அவர்களுடைய கை ஓங்கி இருக்கிறதாக வந்து அவர்கள் நாட்டுக்குள்ள வந்து பார்க்கிறார்கள். அதற்கு நெத்தனியாகவும் ஒரு காரணமாகவும் அவங்க பார்க்குறாங்க. அதனால வந்து நெத்தன்யாவுடைய கை என்பது வந்து இஸ்ரேலுடைய உள்நாட்டு அரசியல்ல வந்து கண்டிப்பாக ஓங்கி இருக்குதுங்கிறது தான் உண்மை. அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, முழுமையாக இஸ்ரேலினுடைய எதிரிகளாக பார்க்கக்கூடிய ஹமாஸாக இருக்கட்டும், லெபனான்ல இருக்கிற ஹெஸ்புல்லாவா இருக்கட்டும், இவர்களை எல்லாம் முழுமையாக ஒழுகலினாலும், அவர்களை வந்து பெருமளவு வந்து ஒரு ஒரு வீக்கன் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து அவர்களுடைய நாட்டு இருக்கக்கூடிய அரசியல் சக்திகள் எல்லாருமே பார்க்கிறார்கள். இப்ப காசாவை வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 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 இனப்படுகொலை நடக்கிற அளவுக்கு கொண்டு போயும், ஆனா அதே நேரத்தில ஹமாஸையும் வந்து அவர் பெருமளவு அவர்களுடைய வீரியத்த குறைச்சிருக்காரு அப்படின்னு பார்க்குறாங்க. அதேபோல முக்கியமாக இந்த போரை வந்து பயன்படுத்தி, அவரால வந்து லெபனானில் இஸ்ரேலிற்கு எதிரான ஹெஸ்பொல்லா அமைப்பையும் வந்து பெருமளவு இது பண்ணியிருக்காருன்னு சொல்றாங்க. இருந்தாலும் ஹெஸ்பொல்லா வந்து தொடர்ந்து தங்களுடைய தாக்குதல் நடத்திட்டு தான் இருக்காங்க. அதே நேரத்தில பார்த்தீங்கன்னா, லெபனானினுடைய தெற்கு பகுதி, இஸ்ரேலை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதி எல்லாத்தையுமே வந்து இப்ப வந்து இஸ்ரேலுடைய ஆர்மியுடைய கண்ட்ரோல்ல தான் இந்த பகுதியை வந்து முழுமையா கொண்டு வந்துட்டாங்க. ம். ஒரு 10 கிலோமீட்டருக்கு தாண்டியுமே வந்து இஸ்ரேல் பார்டர்ல இருந்து லெபனானுக்குள்ள இருக்கக்கூடிய பகுதியை வந்து இஸ்ரேல் தான் இப்பொழுது ஆக்கிரமித்து இருக்கிறது. அது ஒரு காலத்துல வந்து இன்ஃபாக்ட் இஸ்ரேல்ல இருக்கக்கூடிய ஒரு வலதுசாரி அமைப்புகளுடைய ஒரு கோரிக்கை என்னன்னா, லெபனான்ல ஒரு பெரும் பகுதிய வந்து இஸ்ரேலா மாத்தணும் அப்படிங்கிறது வந்து ம். அவங்களுடைய ஒரு கோரிக்கையா இருக்குது. அதை வந்து இவர் நிறைவேத்தி இருக்காரு. ம். ஸோ, அதனால வந்து இவருடைய சாதனைகள்னு இந்த கடந்த 3 ஆண்டுகள்ல பார்த்தீங்கன்னா, சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து நெறைய இருக்கிறதா தான் ம். பார்க்க முடியுது. அதே நேரத்தில வந்து சிரியாவில் வந்து இருந்த நம்ம பஷர் அல் அசாத், அவருடைய ஆட்சி கவிழ்வதற்கும் வந்து இஸ்ரேல் ஒரு பெருந்துணை வகிச்சிருக்கிறது. அவரும் வந்து இஸ்ரேலிற்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை கொண்ட, ஈரான் ஆதரவு நிலை கொண்ட ஒரு அதிபரா இருக்காரு. அவர ரீப்ளேஸ் பண்ணி, இப்ப அங்க அகமது அல் ஷரா அப்படின்னு ஒரு புது அதிபர், அமெரிக்காவுடைய ஆதரவுல அவரும் வந்திருக்காரு. ம். அதேபோல ஈரான் மீது ஒரு போரை தொடுப்பது என்பது வந்து, ஒபாமா காலகட்டத்தில் இருந்தே வந்து இஸ்ரேலுடைய நெத்தன்யாகுனுடைய அவருடைய சொந்த ஒரு கோரிக்கையாக ரொம்ப காலமாக இருந்திருக்கிறது. அதை வந்து ஒபாமா காலத்துல அவரால் செய்ய முடியவில்லை. ஒபாமா காலத்துல தான் வந்து ஈரானுடன் ஒரு ஒப்பந்தம் நடக்கிறது. ட்ரம்புடைய முதல் பீரியட்ல தான் வந்து அந்த ஒப்பந்தத்தை அவர் கிழித்தெறிகிறார். ம். ட்ரம்ப் வந்து தன்னிச்சையா இது பண்றாரு. அதேபோல இந்த போர் அதாவது கடந்த ஆண்டு நடந்த அந்த 12 டே வார் 12 நாட்கள் போரா இருக்கட்டும், இப்ப நடந்துட்டு இருக்கக்கூடிய இந்த 40 நாட்கள் போரா இருக்கட்டும், இதையும் வந்து தொடர்ந்து ட்ரம்ப் அவர்களுடைய மருமகனா இருக்கக்கூடிய ஜாரட் குஷ்னர், ம். அவரும் சரி, ஸ்டீவ் விட்காஃப் அவருடைய ஒரு தூதுவராக இருந்த ஸ்டீவ் விட்காஃப், இவர்கள் 2 பேரையும் வந்து தங்களுடைய ஒரு இன்ஃப்ளூயன்ஸ்ல கொண்டு வந்து, அவர்கள் மூலமாக அதிபர் ட்ரம்பையும் இந்த போருக்கு ஒத்துக்க வச்ச ஒரு அதிபராக வந்து நெத்தனியாகு வலம் வந்து கொண்டு தான் இருக்கிறார். அதனால் அவருடைய கை என்பது இன்னும் ஓங்கி தான் இருக்கிறது. ம்ஹ்ம். இதுல வந்து இந்த 2023 அக்டோபர் 7ஆம் தேதி அந்த ஹமாஸ் நடத்தின அந்த தாக்குதல்.
அவங்க எல்லை மீறி உள்ள உடைச்சிட்டு உள்ள வந்து இஸ்ரேலுக்குள்ள வந்து அந்த தாக்குனதா இருக்கட்டும், ஏவுகணைகள் வச்சு அடிச்சதா இருக்கட்டும், அதுல வந்து 1200 பேர்கிட்ட இஸ்ரேலில் கொல்லப்பட்டாங்க. 250 பேர் மேல ஆட்கள வந்து உள்ள பணைய கைதிகள வந்து கொண்டு போயிட்டாங்க. அது ஒரு பெரிய இஷ்யூவா இன்ன வரைக்கும் இருக்குது. அது நெத்தன்யாவுக்கு எதிரான ஒரு பிரச்சனையாவும் இன்னைக்கு இப்போ இந்த தேர்தல ஒட்டி அதெல்லாம் வந்து ஒரு பெரிய பிரச்சனையா எழுந்திருக்கு. இது வந்து நீங்க பார்த்தீங்கன்னா, அந்த காசாவில் நடந்த போர் நடந்துட்டு இருந்த சமயத்துல வந்து இது பெரும் பிரச்சனையா தானே இருந்தது. ம். ஏன்னா, அ அந்த பணைய கைதிகளாக ம். கடத்தி செல்லப்பட்ட மக்களுடைய குடும்பங்கள், ம். அவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, அ இவர்கள் வந்து போர வந்து தங்களுடைய முதன்மையான ஒரு பிரையாரிட்டியா வச்சிருக்காங்களா? இல்ல அந்த பணைய கைதிகளை வந்து காப்பாற்றுவத வந்து தங்களுடைய முக்கியமான விஷயமா வச்சிருக்காங்களாங்கிற ஒரு கேள்வி வந்து தொடர்ந்து இருந்துட்டே இருந்தது. அதுல நெறைய பணைய கைதிகள் இறந்தும் போயிட்டாங்க. ம். ம். அந்த சூழல்ல நீங்க இந்த கடந்த அப்ப 3 அவங்களால ஆண்டுகள்ல இஸ்ரேல்ல விடுவிக்க முடியல அவங்கள. சிலர கொண்டு வந்தாங்க. ஆ. அ அதாவது பார்த்தீங்கன்னா, முழுமையாக எல்லாத்தையும் கொண்டு வர முடியல. சிலர கொண்டு வந்தாங்க. சிலர் அங்க இதிலேயே இறந்துட்டாங்க. சிலர் வந்து இஸ்ரேலுடைய ஆர்மி அங்க தாக்குதல் நடத்தும் பொழுது அந்த தாக்குதல்ல இறந்துட்டாங்க. ஓ! இந்த மாரி பல ரூபத்துல வந்து அந்த பணைய கைதிகளுடைய வாழ்க்கை என்பது ரொம்ப மிகவும் ஒரு மோசமான சூழல் தான் இருந்தது. இதற்கு வந்து பொறுப்பேற்க சொல்லி, இந்த குடும்பங்கள் நெறைய பேர் வந்து இஸ்ரேல்ல ஒரு போராட்டம் தொடர்ந்து நடத்தி கொண்டிருந்தத நம்ம பார்க்க முடியுது. அவர்கள் எல்லாருமே வந்து நெதன்யாகு தான் பொறுப்பேற்க சொல்லி இந்த போராட்டங்கள் எல்லாத்தையுமே முன்னெடுக்கிறாங்க. ஆனா நெதன்யாகுவால வந்து இது எல்லாத்தையுமே கடந்து போக முடியுது எப்படிங்கிறது எப்படின்னா, ம். இஸ்ரேலுடைய கைய வந்து ஓங்குறதுக்காக நான் பல விஷயங்கள செஞ்சிருக்கேன். அப்படிங்கிறத அவரால திரும்ப திரும்ப நிறுவ முடியுது. அதற்கு கொடுத்த ஒரு விலையாக கூட இத வந்து அவரு மறைமுகமா சொல்லலாம். இந்த பணைய கைதிகளுடைய வாழ்க்கை வந்து துன்பமா மாறுனதுக்கு வந்து, இது வந்து ஒரு இந்த போரில் வந்து ஒரு கொடுத்த ஒரு சிறு விலை அப்படின்னு கூட அவரு அத ஜஸ்டிஃபை பண்ணக்கூடிய இடத்துல இருந்தும் கூட ஆப்பரேட் ஆகலாம். அந்த இடத்துல வந்து இது ஒரு கண்டிப்பாக ஒரு இஷ்யூவா இருக்கிறது. ஆனா இது எந்த அளவுக்கு ஒரு பெரிய இஷ்யூவாக தேர்தலில் வந்து வரும் என்பது வந்து ஒரு கேள்விக்குறி தான். இப்ப இந்த இந்த இஸ்ரேல் நாடாளுமன்ற தேர்தல்ல அமெரிக்காவோட தலையீடு ஏதோ மறைமுகமாவோ, நேரடியாவோ இருக்குமா? ஏன்னா வந்து அது அமெரிக்கா சார்ந்த ஒரு நாடா, நீண்ட காலமா இருக்கிற ஒரு நாடு அது. ஆ இஸ்ரேல் பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவுடைய தலையீடு என்பது இங்க பெருமளவுல இருக்காது. ம். ஏன்னா, ஒரு கட்டத்தில இப்ப இஸ்ரேலுக்குள்ள வந்து அமெரிக்காவ பற்றி இருக்கக்கூடிய ஒரு ஒப்பீனியனே என்னன்னு பார்த்தீங்கன்னா, லாங் டெர்ம்ல வந்து அமெரிக்கா எந்த அளவு நம்மோடு இருப்பார்கள்ங்கிற ஒரு சந்தேகம் அவர்களுக்கு வர ஆரம்பிச்சுருச்சு. இஸ்ரேல்ல வந்து இப்ப நீங்க தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 2017ல இருந்தே, அதாவது இந்த போர் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே பார்த்தீங்கன்னா, நெத்தன்யாகு அதாவது பொதுவாவே பார்த்தீங்கன்னா, அங்க அமையக்கூடிய அரசுகள் எல்லாமே ஒரு வகையான கூட்டணி அரசா தான் இருக்கும். யாருக்குமே ஒரு அறுதி பெரும்பான்மையோடு ஆட்சி செய்யக்கூடிய அரசுகள் என்பது மிக குறைவு. அது வந்து எதிர்க்கட்சியில் இருக்கக்கூடிய அ சக்திகளா இருக்கட்டும், இல்ல அது நெத்தன்யாவுடைய லிக்குட் பார்ட்டியா கூட இருக்கவும் இருக்கலாம். கடந்த ஒரு 10, 7, 8 வருஷமா நீங்க பார்த்தீங்கன்னா, நெத்தன்யாவுடைய இந்த லிக்குட் பார்ட்டி வந்து தொடர்ந்து வந்து ஒரு தீவிர வலதுசாரிகளுடைய ஆதரவால தான் அவருடைய அரசு வந்து இயங்கிட்டே இருக்கிறது. அ அவர்கள் வந்து அமைச்சராக கூட இருக்கிறார்கள். ஸ்மார்ட் ரிச் என்று கூட சொல்லக்கூடிய ஒரு அமைச்சர் ஒருத்தர் இருக்காரு. இவர்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, இஸ்ரேலினுடைய பாலஸ்தீன பகுதிகளினுடைய ஆக்கிரமிப்பை ஆதரிக்கிறது மட்டும் இல்லாம, அதை இஸ்ரேலா மாத்தணும்னு துடிக்கக்கூடிய ஆட்கள் எல்லாருமே. ம். இன்ஃபாக்ட் வந்து காசால நடக்கிற விஷயத்தை கொஞ்சம் புறந்தள்ளி வச்சுட்டு, வெஸ்ட் பேங்க்ல நடக்கக்கூடிய இஷ்யூஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, அங்க வந்து இந்த செட்டிலர்ஸ் என்று சொல்லக்கூடிய ஆக்கிரமிப்பாளர்களுடைய ஆதிக்கம் என்பது வந்து தொடர்ந்து ரொம்ப வன்முறையாகவும், பெரிய சிக்கல்களாகவும் வந்து நாளுக்கு நாள் உருவெடுத்துக் கொண்டிருக்கிறது. இவர்கள் வந்து இஸ்ரேலினுடைய அரசியல்ல வந்து இன்னைக்கு நார்மலைஸ் ஆயிட்டே வர்றாங்க. ம். இது வந்து ஒரு சாதாரண விஷயமாக மாறிக்கொண்டிருக்கிறது. அ கடந்த காலத்துல நீங்க பார்த்தீங்கன்னா, கிளின்டன் அதிபரா இருந்த காலத்துல இருக்கட்டும், ஒபாமா இருந்த காலத்துல இருக்கட்டும், ஈவன் புஷ்ஷே அதாவது ஒரு குடியரசு த த கட்சியினுடைய அதிபரே இருந்த காலத்திலயும், தொடர்ந்து அமெரிக்கா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த செட்டில்மென்ட்ஸ் வந்து எதிர்த்துட்டே இருந்திருப்பாங்க. இன்னைக்கு வந்து ஒரு கடந்த வாரம் பார்த்தீங்கன்னா, ரோ கன்னா என்று சொல்லக்கூடிய அமெரிக்கா காங்கிரஸ்மன், அதாவது அடுத்த தேர்தல்ல வந்து ஒரு அதிபராக போட்டியிடக்கூடிய ஒரு ஹோப்ஃபுல். அவரு கூட வந்து வெஸ்ட் பேங்க்ல போய் பார்த்துட்டு வந்திருக்காரு. அவருக்கு தொடர்ந்து எதிர்ப்பு நடக்கிறது. ம். ம். ஸோ அங்க வந்து இந்த ஒரு தீவிர வலதுசாரியினுடைய ஆதிக்கம் என்பது தொடர்ந்து இஸ்ரேலினுடைய அரசியல்ல வந்து அதிகமாயிட்டே வர்றத நம்மளால பார்க்க முடிகிறது. அதற்கு ஒரு அ செறிவூட்டக்கூடிய விஷயமா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 23ல ஆரம்பிச்ச போரும் வந்து இன்னும் அவர்களுடைய கையை வந்து மேலும்
வலுப்பெற அளவுக்கு கொண்டு போக இடத்துக்கு தள்ளிருச்சு. ம். அப்படி இருக்கும் பொழுது வந்து எந்த அளவுக்கு எதிர்க்கட்சிகளால வந்து ஒரு நெத்தன்யாவுக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை எடுத்து அவர்களால் இந்த தேர்தல்ல வெற்றி பெற முடியும் அப்படிங்கிறது வந்து இன்ஃபேக்ட் அவருடைய பாப்புலாரிட்டி இப்ப கம்மியாகிறதுக்கு ஒரே ஒரு காரணம் என்னன்னா, ஈரான் இன்னும் தோற்கடிக்க முடியவில்லை ம். அப்படிங்கிறது மட்டும்தானே இருக்கே தவிர, ஏன்னா இஸ்ரேல்ல வந்து இந்த போருக்கான ஆதரவு என்பது பெருமளவு இருக்கிறது. ம். ஈரானை வந்து அவர்கள் வந்து தங்களுடைய ஒரு எக்ஸிஸ்டென்ஷியல் த்ரெட் ம். அப்படிதான் அவங்க வந்து பார்க்குறாங்க. அதனால அதற்கான ஆதரவு அதிகமா இருக்கு. அவருடைய பாப்புலாரிட்டி குறையுது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம்னா, இந்த போர்ல அவரால் வந்து இன்னும் வெற்றி அடைய முடியவில்லைங்கிறதுனால ரொம்ப தான் ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டுக்கு வந்திருக்கீங்க. இது வந்து இப்ப ஈரான வந்து உலக வல்லரசான அமெரிக்கா வந்து அடிக்குது. இஸ்ரேலும் அடிக்குது. ஆனா வந்து ஈரான் வந்து இன்ன வரையும் தாக்கு பிடிச்சு, கடுமையான ஒரு ஒரு சேதத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு இன்னும் வந்து போர்ல ஈரான் நிக்குது. இது என்ன ப்ளஸ் இது எப்படின்னா வந்து ஒரு ஆயுதங்கள் நிறைய ஏகப்பட்ட ட்ரோன்ஸு, ஏவுகணை நெறையா வச்சிருக்காங்க. அது தாண்டி அவங்களுடைய பலம் என்ன இருக்கு இதுல? ஈரானுடைய பலம்னு பார்த்தோம்னா, அ முதலில் வந்து அவர்களுடைய ஜியோகிராபிக்கல் பொசிஷன் தான் சொல்லணும். ம். அவர்களுடைய அவர்கள் அவர்களை சுற்றி இருக்கக்கூடிய மலைகள் முதல்ல. ஈரானை வந்து இப்ப நீங்க 2003ல பார்த்தீங்கன்னா, அமெரிக்கா வந்து மிக எளிதாக ஈராக்கை இன்வேட் பண்ணி அவர்கள ஆக்கிரமிச்சத வந்து ரொம்ப ஈஸியா நம்ம பார்த்துருப்போம். ஏன்னா ஈராக் வந்து பார்த்தீங்கன்னா, டைக்ரிஸ், யூஃப்ரேட்டஸ் என்று சொல்லக்கூடிய இந்த 2 நதிகளுடைய ஒரு சமவெளி. ம். ஒரு பிளெயின்ஸா இருக்குது. ஈரான் வந்து அப்படிப்பட்ட நாடு கிடையாது. ஈரான் வந்து பார்த்தீங்கன்னா, ஈரானுடைய எல்லைகள்ல முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா, எல்லாமே மலை சார்ந்து மலை தான் வந்து அவர்களுடைய எல்லையை வந்து தீர்மானிக்கிற இடமா இருக்கும். ஸோ ஒரு ம ம ம ஒரு மலைகள் சூழ்ந்து இருக்கக்கூடிய ஒரு நாடா இருக்கிறதுனால, அதுவே வந்து ஒரு இயற்கையான ஒரு அரணாக இருக்கிறது ஈரானுக்கு. அமெரிக்கா தொடர்ந்து சொல்லிட்டு இருந்தது. நாங்க வந்து இப்ப இதுவரையும் வான்வழி தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்க. தரைவழி போருக்கு போறோம்னு சொல்லிட்டு ஆனா இன்ன வரைக்கும் அது அத செய்யல. முடியல. ஏன்னா, அதுல வந்து அவர்களுக்கு பின்னடைவு அதிகமா வருங்கிறது வந்து அவர்களுக்கே தெரியுது. அவ்வளோ எளிதாக வந்து ஈரானிற்குள் ஊடுருவி வந்து அவர்கள் அரசை வந்து கவிழ்க்க முடியாதுங்கிறது அமெரிக்காவுக்கே தெரிகிறது. அப்படி செய்தாலும் அதற்கு கொடுக்க வேண்டிய விலை என்பது ரொம்ப அதிகமா இருக்குங்கிறது அவங்களுக்கு தெரியுது. ஏன்னா அப்படி ஒரு மலை சார்ந்த பகுதியில வந்து ஆக்கிரமிக்க யார் முற்பட்டாலுமே அட்வான்சிங் ஆர்மி, அதாவது உள்ள வரக்கூடிய ஒரு படை என்பது வந்து பெருமளவு வந்து உயிர் சேதத்தை ஏற்படுத்தும். அடைந்துதான் அவர்களால் வந்து உள்ள செல்ல முடியுங்கிற ஒரு சிக்கல் இருக்கிறது. அது அது வந்து ஈரானுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜாக பிளஸ் ஆகி இருக்கிறது இந்த இடத்துல பார்த்தோம். ஐயோ, இப்போ ஒரு ஒரு சமீபத்தில் ஈரானுடைய தாக்குதலில் ஒரு 4 அமெரிக்க வீரர்கள் இறந்திருக்காங்க. அந்த 4 வீரர்கள் இறந்ததுக்கே வந்து ஒரு பெரிய ஒரு ப்ரெஷரு, கண்டனம் வந்தது, ஒரு அழுத்தம் வந்து அமெரிக்கா வந்திருக்கிறது. அந்த ஒரு பயம் இருக்கு அவங்களுக்கு. கண்டிப்பாக இருக்கிறது. அது ஒரு புறம் இருக்கிறது. இன்னொரு புறம் பார்த்தீங்கன்னா, வளைகுடா நாடுகள் எல்லாமே வந்து ஈரானுக்கு ரொம்ப அருகாமையில் இருக்கிறார்கள். அந்த ஒரு வளைகுடா என்பது ஒரு சில 100 கிலோமீட்டர் தான் ஈரானுடைய கடற்கரைக்கும் வளைகுடா நாடுகளுடைய கடற்கரைக்கும் இருக்கிற இடைவெளி. அப்படி இருக்கும் பொழுது ஈரான் உருவாக்கி வைத்திருக்கக்கூடிய அவர்களுடைய ட்ரோன்ஸா இருக்கட்டும், அவங்களுடைய பாலிஸ்டிக் மிசைல்ஸா இருக்கட்டும், இது எல்லாமே வந்து மிக எளிதாக எந்த விதமான பாதுகாப்பு அரண் வந்து இந்த வளைகுடா நாடுகள் ஏற்படுத்தினாலுமே அவர்களுக்கு பொருளாதார ரீதியாக, பாதுகாப்பு ரீதியாக எல்லா விதத்திலையும் வந்து ஒரு அச்சுறுத்தலை ஈரானால் கொடுக்க முடியும். அமெரிக்கா ஒரு நட்பு நாடாக இருந்தாலும் அமெரிக்காவால் காப்பாற்ற முடியாத நிலைக்கு வந்து இவங்களை தள்ள முடியுங்கிற ஒரு விஷயத்தையும் வந்து இந்த வளைகுடா நாடுகள் நன்கு அறிஞ்சிருக்கிறாங்க. அதனாலதான் இப்ப கடைசியா பாத்தீங்கன்னா, இப்போ இந்த போர் இன்னும் அடுத்த கட்டத்துக்கு போகக்கூடிய ஒரு விஷயம் முக்கியம் என்னன்னா, வளைகுடா நாடுகள் அவர்களுடைய குடிநீர் தேவைக்கு வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 90 விழுக்காடு வந்து இந்த டீசாலினேஷன் பிளான்ஸ், நம்மளுடைய நெம்மேலி போல கடல்நீரை குடிநீராக்கக்கூடிய பிளான்ட்டை நம்பித்தான் இருக்காங்க. அத வந்து பண்ணிருவோம். ஆமா, குவைட்ல ஒரு இடத்துல பண்ணியிருக்காங்க. இது வந்து இந்த போர் இன்னும் வந்து தீவிரமடையக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு கிரைசிஸ் ஆகுமே. தண்ணி இல்லைன்னா என்ன பண்ண முடியும்? நிச்சயமாக. இன்ஃபேக்ட் வந்து சிவிலியன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து எந்த நாடுமே இன்னொரு நாட்டை வந்து தாக்கக்கூடாது என்பதுதான் வந்து இன்டர்நேஷனல் லாவில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம். அது வந்து ஒரு வார் கிரைமா மாறிடும். இன்னொரு நாட்டினுடைய குடிநீர் தேவையை வந்து எக்காரணத்தை கொண்டும் வந்து தாக்கக்கூடாது என்பது ஒரு முக்கியமான விதி. ஆனா ஈரான் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க எங்களுடைய குடிநீர், ஏன்னா அமெரிக்காவும் வந்து ஈரானில் வந்து ஒரு வாட்டர் பிளான்ட் அட்டாக் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய பவர் கிரிட்ஸை வந்து அட்டாக் பண்றாங்க. அவர்களுடைய பாலங்கள் இதையும் அட்டாக், ரயில்வே பாலங்கள், நெடுஞ்சாலை பாலங்கள் எல்லாமே, இது எல்லாமே சிவிலியன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். இதை தாக்குவதற்கு சர்வதேச சட்டங்களில் இடம் இல்லை.
ஆனா இதை எங்களை நீங்கள் தாக்கும் பொழுது எங்களுக்கு ஒரு ஒரு வேற வழி இல்லாமல் நாங்களும் வந்து தாக்கக்கூடிய நிலை ஏற்படும் அப்படிங்கிறத வந்து ஈரான் தொடர்ந்து சொல்றாங்க. இன்ஃபேக்ட் வந்து இப்போ ட்ரம்ப் அவர்கள் கடந்த 2 நாட்களாக கொடுத்துட்டு இருக்க ஸ்டேட்மெண்ட்டையும் கீழே கிரவுண்ட்ல நடக்கக்கூடிய சில சேஞ்சஸையும் நீங்க பாத்தீங்கன்னா இந்த போர் இன்னும் வந்து தீவிரமடைவதற்கான அறிகுறிகள் தான் அதிகமாக தெரிகிறதாக பார்க்க முடியுது. ஆனா ஈரான் ஸ்ட்ராங்கா தான் இருக்கு. ஈரான் வந்து பாத்தீங்கன்னா ஈரானுடைய நிலைப்பாடு என்பது அவர்கள் வந்து பேச்சுவார்த்தைக்கு வருவதற்கு அவர்கள் தயாராகத்தான் இருந்தார்கள். ஒரு இடத்துல வந்து இத்தனை நாட்களாக பாத்தீங்கன்னா ஈரானும் வந்து ஒரு 40 ஆண்டு காலமாக வந்து அமெரிக்காவுடைய சாங்ஷன்ஸ் மூலமாக தங்களுடைய பொருளாதாரம் முற்றிலுமாக ஒரு முடக்கப்பட்டிருக்கிறதை நம்ம பார்க்க முடியுது. அவருடைய மக்கள் வந்து அங்க அத்தியாவசிய தேவைகள் நிறைய கிடைக்காம அவதிப்படுறதா இருக்கட்டும், பணப்புழக்கம் பெருமளவில் இல்லாம அவர்களுடைய பொருளாதாரமே வந்து நலிந்து இருக்கிறதையும் வந்து நம்ம இன்று நேற்று அல்ல, இந்த போருக்கு முன்னாடி இருந்தே அந்த ஒரு சூழல் இருக்கிறது. அவர்கள் என்ன நினைத்தார்கள் என்றால் இந்த பேச்சுவார்த்தை மூலமாக சாங்ஷன்ஸ் ரிலீஃபை வந்து அமெரிக்காவிடமிருந்து வாங்கலாம்னு நினைக்கிறாங்க. பட் அதே நேரத்தில் என்ன அவங்க நினைக்கிறாங்கன்னா இத்தனை நாட்கள் அவர்களுக்கு ஹார்மூஸ் நீரிணையில் இல்லாத ஒரு கண்ட்ரோல் வந்து அவங்களுக்கு இன்னைக்கு கிடைக்குது. அந்த கண்ட்ரோலை தக்க வச்சுக்கணும்னு அவங்க நினைக்கிறாங்க. அமெரிக்கா வந்து அதற்கு ஒத்துக்கொள்ள மாட்டேங்கிறது. அதை வந்து மீண்டும் வந்து போருக்கு முன்னாடி என்ன நிலையில இருந்தோ அதே நிலைக்கு கொண்டு போகணும்னு அமெரிக்கா வந்து வலியுறுத்துறாங்க. ஈரான் வந்து அதற்கு முழுவதும் உடன்பட மாட்டேங்கிறாங்க. அதே நேரத்தில் வந்து இந்த போரை இன்னும் அதிகப்படுத்தினால் மீண்டும் வந்து தங்களால் வந்து இதை வித்ஸ்டாண்ட் பண்ண முடியுங்கிற ஒரு ஒரு நம்பிக்கை வந்து ஈரானிடம் வந்து இப்பொழுது இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. ஆனா அதற்கு என்ன விலை கொடுக்க போறோம் அப்படிங்கிறது வந்து இன்னும் ஒரு பெரிய கேள்விக்குறிதான். கண்டிப்பாக எங்களால் நிக்க முடியுங்கிற நம்பிக்கை இருந்தாலுமே இதனால் வந்து அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கோ அங்க இருக்கக்கூடிய பிற சிவிலியன்ஸுக்கும் வந்து என்ன விதமான சிக்கலை ஏற்படுத்துங்கிறத வந்து இன்னும் நம்மளால வந்து முழுசா பார்க்க முடியல. ஏன்னா ஈரானை பொறுத்த வரைக்கும் ஈரானுடைய ஏர்ஸ்பேஸ் வான்வெளி வந்து முழுவதும் வந்து இப்போ அவர்களுடைய கண்ட்ரோல்லே இல்லை. அமெரிக்கா வந்து நினைச்ச நேரத்தில் அவர்களால் குண்டு வீச முடிகிறது, இஸ்ரேலால போட முடிகிறது. அதே நேரத்தில் வந்து இப்ப நேற்று நிலவரப்படி ஒரு முக்கியமான விஷயம் நீங்க பாத்தீங்கன்னா ஈரானும் சரி அமெரிக்காவும் சரி இருவர்களுடைய முக்கியமான பார்டர்ஸ்ல வந்து ஒரு தாக்குதல் ஏற்படுத்துறாங்க. குவைட்டுக்கும் ஈராக்குக்கும் நடுவில் இடையே இருக்கக்கூடிய பார்டர்ல வந்து ஈரான் ஒரு தாக்குதல் நடத்துறாங்க. ஏன் நடத்துறாங்கன்னா குவைட்ல ஒரு முக்கியமான அமெரிக்கா வந்து ஈராக்கை 91 இருக்கட்டும் 2003 சரி அவங்க வந்து இன்வைட் பண்ண பேஸ் வந்து குவைட்ல இருந்து வந்த பேஸ் தான். அந்த பேஸ் இருக்கிற பார்டரை வந்து ஈரான் வந்து நேத்து அட்டாக் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி சதாம் ஹுசேன் இருந்தப்போ ஈரானை வந்து ஈராக்கு இன்வைட் பண்ண ட்ரை பண்ண பொழுது பார்த்தீங்கன்னா இது 80களில் ஈரான் ஈராக் போர் நடந்தப்போ ஈரானுடைய தெற்கு பகுதியில் ஈரானுக்கும் ஈராக்குக்கும் இடையே இருக்கக்கூடிய ஒரு பார்டர் மூலமாகத்தான், ஏன்னா அந்த இடத்துல தான் வந்து ஒரு வகையான சமவெளி இருக்கிறது, அங்கதான் அட்டாக் பண்ணாங்க. இந்த இடத்துல அமெரிக்கா வந்து நேற்று ஒரு ட்ரோன் அட்டாக் நடத்தியிருக்காங்க. ஈரானும் வந்து குவைட்டு மேல நடத்தியிருக்காங்க. ஸோ இது வந்து இன்னும் பதற்றமான சூழலுக்கு நோக்கித்தான் போறதை நம்ம பார்க்க முடியுது. இப்போதைக்கு போர் முடிகிற மாதிரி தெரியல இந்த இதெல்லாம் பார்க்கும்போது. நிச்சயமாக இன்னும் அதிகமான அறிகுறிகள் தான் ரொம்ப வலுவாக தெரிகிறது. நேற்று இருந்து நம்ம பார்த்தோம்னாலே என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். கண்டிப்பா. கருத்துக்களுக்கு மிக்க நன்றி. நன்றி சார். 20 ஆண்டுகளாக உலக நாடுகளுக்கு உயர்தர சமையல் எண்ணெய் மற்றும் உணவுப் பொருட்கள் ஏற்றுமதியில் இந்திய அரசின் ஸ்டார் எக்ஸ்போர்ட் ஹவுஸ் அங்கீகாரம் பெற்ற கயல் ஆக்ரோ ஃபுட்ஸ்.